Hi students, அடுத்து நம்ம deficiency of vitamins. இதுக்கு முன்னாடி நம்ம protein deficiency பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது விட்டமின் டிஃபிஷியன்சியால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன டிசீசஸ்லாம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். விட்டமின்ஸ் ஆர் விட்டல் நியூட்ரியன்ஸ் ரெக்வயர்ட் இன் லிமிட்டட் அமௌண்ட். பார்த்திங்களா, கார்போஹைட்ரேட் தேவைப்படுற அளவுக்கு இது தேவையில்லை, சரியா? லிமிட்டட் அமௌண்ட் இருந்தால் போதும். பை த பாடி ஃபார் ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். நம்முடைய பாடிக்கு வளர்ச்சிக்கு, அதனுடைய அடுத்தடுத்த தேவைகளுக்கு, சரிங்களா? அப்போ இந்த விட்டமின்ஸ் தேவைப்படுது, லிமிட்டட் அமௌண்ட் தான் தேவைப்படுது. அப்போது நம்ம ஃபுட்டில், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் இந்த விட்டமின்ஸ் எப்படி இருக்கும்னா பேலன்ஸ்டாக இருக்கும், சரியா? சரியான அளவு இருக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பேலன்ஸ்ட் டயட். Important part of balanced diet. Name some common vitamins, their function, diseases and their deficiency summarized. நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, ஒரு சில விட்டமின்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி இப்போது பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு விட்டமின்ஸ் ஏ. விட்டமின் ஏ என்ன ஃபங்க்ஷன், அதனுடைய வேலைகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய டிஃபிஷியன்சி டிசீசஸ் நோய்கள்லாம் என்ன, அது என்னென்ன சோர்ஸ், ஃபுட் சோர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விட்டமின் ஏ, ஹெல்த்தி ஸ்கின் அண்ட் ஐஸ். நம்முடைய ஸ்கின், தோலையும் நம்முடைய கண்ணையும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு, டு ரெசிஸ்டன்ஸ் டு இன்ஃபெக்ஷன், நோய் எதிர்ப்பு தன்மை அதிகப்படுத்துறதுக்கு, நிறைய இன்ஃபெக்ஷன் கிட்டேருந்து நம்ம பாடியை பாதுகாக்கிறது யாருன்னா விட்டமின் ஏ. இதனால் வரக்கூடிய டிஃபிஷியன்சி டிசீஸ் எதுனா நைட் பிளைண்ட்னஸ். ஓகே, இப்போ டிம் லைட் ஆனால் அதுதான் நம்ம இப்போ சாயங்கால நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இருட்டாகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போகிறது. அதாவது இருட்டான நேரங்கள்லாம் அப்படி கிடையாது, அவங்களுக்கு டிம் லைட்ஸ் எங்கன்னா இருட்டான இடம் இருந்தது, அந்த இடத்துல அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும், சரிங்களா? அதுதான் நைட் பிளைண்ட்னஸ், நிக்டோலோஃபியான்னு சொல்லுவோம். ஜெரோப்தால்மியா, ட்ரைனஸ் ஆஃப் கார்னியா பார்ட் ட்ரை ஆகிடுது, அதுதான் நம்ம ஜெரோப்தால்மியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஐயில் கார்னியா பார்ட் எது அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஐ போர்ஷன் இப்படி இருக்கும், நமக்கு பார்த்துருக்கோம். கையில் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் தான் கார்னியா. இந்த கார்னியா போர்ஷனில் என்ன ஆகுது, ப்ராப்ளம் வந்துடும். அதுதான் நம்ம ஜெரோப்தால்மியான்னு சொல்லுவோம். ஜெரோப்தால்மியா, சரிங்களா? ஜெரோப்தால்மியானா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. கார்னியா போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன். அண்ட் ஸ்கின் பிக்மெண்டேஷன், ஸ்கின்னில் இந்த கலர்லாம் மாற்றங்கள் வர்றது தான் இதனுடைய டிஃபிஷியன்சி டிசீஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது இந்த விட்டமின் ஏ? எக்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஃபிஷ்ஷஸ், எல்லோ ஃப்ரூட்ஸ், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ்லலாம், வெஜிடபிள்ஸ், இதிலலாம் இந்த விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அடுத்து விட்டமின் டி, healthy bones and teeth enable calcium and absorption. நம்முடைய போன்ஸை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு இந்த விட்டமின் டி தேவைப்படுது. அண்ட் கால்சியம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு, நம்ம எடுத்துக்கிற நியூட்ரியன்ஸில் கால்சியத்தை அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த விட்டமின் டி. இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரிக்கட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்முடைய குழந்தைங்களுக்கு இந்த ரிக்கட்ஸ், போன்ஸ்லாம் வீக் ஆகிடும். பவ் லெக்ஸ், கால்லாம் வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுடைய கால் பகுதிகள்லாம் வளைஞ்சிருக்கும். பீஜியான் செஸ்ட், இந்த புறா மார்புன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த மார்பு பகுதி ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி இருக்கும், அதுதான் பீஜியான் செஸ்ட் இன் சில்ட்ரன். அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் இன் அடல்ட். இப்போ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்கட்ஸ் சில்ட்ரனுக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் அடல்ட்ஸ், எலும்புகள்லாம் வீக் ஆகிடும், அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ், துளைகள் விழுந்துடும் அந்த எலும்புகள்லாம், அதுதான் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம். டைரி
அதே மாதிரி இந்த விட்டமின் டி எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஃபிஷ், எக்ஸ், சிந்தசைஸ்ட் பை ஸ்கின் இன் சன்லைட்லேருந்தும் இது நமக்கு இந்த விட்டமின் டி கிடைக்குது. அதனால தான் விட்டமின் டியை நம்ம என்னென்னு சொல்லுவோம், சன்ஷைன் விட்டமின். சன்லைட்லேருந்தும் கிடைக்கிறதால சன்ஷைன் விட்டமின் சொல்கிறோம். அடுத்த விட்டமின் இ. விட்டமின் இ ஹெல்த்தி ஸ்கின், ஹெல்த்தி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது டிலேஸ் ஏஜிங், சரியா, வயது முதிர்வை வந்து தடுக்கிறது. விட்டமின் இ அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் பாடியில் இந்த வயது முதிர்வுன்றது உங்களுக்கு வராது. இப்போது ஹெல்த்தி ஸ்கின், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹெல்த்தி, டிலே ஏஜிங். ஓகே, ஏர்ஃபால், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஏஜிங். சரிங்களா, அவங்களோட டிஃபிஷியன்சி டிசீஸ் பாருங்கள், ஏர்ஃபால், முடியெல்லாம் கொட்டிடுது, ஸ்கின்னில் இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஏஜிங் ப்ராசஸ். சரிங்களா, வயது முதிர்வை கொடுத்துரும். சரி, அப்போது அதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா டிலே ஏஜிங் தான். ஆனால் அந்த விட்டமின் இ இல்லைனா அவங்க வயசான தோற்றங்கள் அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது. என்ன ஃபுட்டெல்லாம் இது அதிகமாக இருக்குது? வெஜிடபிள் ஆயில்ஸ், ஃபிஷ் அண்ட் மீட், இதெல்லாம் இந்த விட்டமின் இ அதிகமாக இருக்குது. அண்ட் கே, அடுத்த விட்டமின் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் கே. விட்டமின் கே ஹெல்ப்ஸ் இன் கிளாட்டிங் ஆஃப் பிளட். சப்போஸ் நம்ம பாடியில் அடிபட்டுச்சுன்னா, இன்ஜூரியஸ் ஆச்சுன்னா, அந்த அடிப்பட்ட இடத்துல என்ன ஆகுது, பிளட் அதிகமாக லாஸ் ஆகும். கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுது, பிளட்டு ஸ்டாப் ஆகிடுது. இப்போ பிளட்டு ஸ்டாப் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னா விட்டமின் கே. சரிங்களா, அப்போ தான் கிளாட்டிங் ஆஃப் பிளட்டை கிளாட் பண்ணுறதுக்கு. அண்ட் எக்ஸசிவ் ப்ளீடிங் டியூ டு டிலே கிளாட்டிங். இப்போது சப்போஸ் இந்த விட்டமின் கே அவங்க பாடியில் இல்லை அப்படிங்கிற போது இந்த கிளாட்டிங் வந்து டிலே ஆகுது, ரத்தம் நிற்கிறது ஸ்டாப் ஆகிடுது, டிலே ஆகுது, ஸ்டாப் ஆகாது, டிலே ஆகுது. இது எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் விட்டமின் கே இருக்குன்னா, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், சோயா பீன்ஸ், இதிலெல்லாம் இந்த விட்டமின் கே அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து விட்டமின் சி. விட்டமின் சி ஹெல்த்தி கம் அண்ட் கீப்ஸ் த இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங். ஓகே, நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நம்முடைய கம்ஸ், ஈறுகள்னு சொல்லுவோம்ல, பல் போயிட்டு ஒரு இடத்துல பிடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாக்கெட்னு சொல்லுவோம். அந்த கம் அங்கே இருந்த சதைப்பற்றான இடம், அந்த இடத்த ஹெல்த்தியாக வச்சுருக்கிறது யூஸ் ஆகுது. இம்யூன் சிஸ்டத்தை நமக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குது. இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் ஸ்கர்வி. இப்போ அந்த பல் இருக்கிற இடத்துல அந்த கம்மில் பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஆகும், அதுதான் நம்ம ஸ்கர்வின்னு சொல்கிறோம். இதில் எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டியன் கூஸ்பெரி, ஆம்லா, நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெல்லிக்காயில் அதிகமாக விட்டமின் சி இருக்குது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சச்சஸ் ஆரஞ்ச், லெமன், இந்த ஃப்ரூட்ஸ்லலாம் அதிகமாக விட்டமின் சி இருக்குது. அடுத்து விட்டமின் B1, பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் விட்டமின் B1 நம்ம பார்க்க போகிறோம். இட் எய்ட்ஸ் இன் டைஜஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். இப்படி நரம்பு மண்டலங்களை மெயின்டைன் பண்ணுறது, டைஜஷனை சரியாக ஒழுங்குபடுத்துறது, இதெல்லாமே இதனுடைய வேலைகளாக இருக்குது. விட்டமின் B1 வேலைகளாக இருக்குது. இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் பெரிபெரி. இது ஒரு நர்வ் டீஜெனரேஷன், பேரலைசிஸ். பெரிபெரின்றது நம்மளுடைய நரம்புகள் சம்மந்தப்பட்ட ஒரு நோய், பக்கவாத நோயின்னு சொல்லுவாங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் உருவாயிடுச்சுன்னா இப்போ நம்ம கை கால்லாம் தூக்க முடியல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் உருவாகுது, அதுதான் பேரலைசிஸ்ன்னு சொல்லுவோம். கை கால்லாம் விழுந்துருச்சுன்னு சொல்கிறோம். எக்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் அண்டு ஸ்ப்ரவுட், முளைக்கட்டிய தானியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் அதிகமாக இந்த விட்டமின் B1 இருக்குது. அடுத்து விட்டமின் B2 கீப்ஸ் த ஸ்கின் அண்டு மவுத் ஹெல்த்தி. நம்முடைய மவுத் ரீஜியனை, ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறது இந்த விட்டமின் B2. சோர்னஸ் ஆஃப் மவுத், டங் அண்டு ஸ்கின். ஓகே, இந்த சோர்னஸ், புண்ணு வர்றது வாய்ப்பகுதிகளில், டங்கில், ஸ்கின்னில், இந்த மாதிரி புண்ணு வர்றது. ஃபிஷ்ஷஸ் இந்த மவுத்தில் வெடிப்பு வர்றது, வெடிப்பு விழுந்தும் வாயோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வெடிப்பு விடுறது. எக்ஸ், மில்க் அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் இந்த விட்டமின் B2 இருக்குது. ஓகே, விட்டமின் B12 அடுத்து இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் RBC. ஓகே, RBCயை உருவாக்குறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த விட்டமின் B12. இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்
பெர்னிஷியஸ் அனிமியா. பெர்னிஷியஸ்னால் ஃபேட்டல், அனிமிக்னா என்ன, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறதால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த அனிமிக். அதனால் ரொம்ப டெத்தை உருவாக்கக்கூடிய அந்த அனிமியா நம்ம ப்ராப்ளம் உருவாக்கிடுது நம்ம பாடியில். எதுலலாம் இருக்குது இந்த விட்டமின் B12ன்னு பார்த்தீங்கன்னா மீட், ஃபிஷ், மில்க் அண்ட் எக்ஸ், இதிலலாம் இந்த விட்டமின் B12 இருக்குன்றது நம்ம பார்க்கணும். இதில் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு ஒரு 4 விட்டமின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தா ADEK, இதெல்லாமே ஃபேட் சாலிபிள் விட்டமின். C அண்ட் B இது வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.